ஆனால் 8 தொகுதிகளில் விசிகா தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குரல்கள் எழும்பிட்டு இருக்கு. ஏன் வெளிப்படையா சொல்லுங்க, ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் தானே ஃபேமஸ் எழுத்தாளர். அது ஃபேமஸ் எழுத்தாளர் தன்னைத்தானே சொல்லிக்கிறது. அது வந்து 2015லயோ அந்த 14லயோ அப்பதான் முதல்ல வந்து புக்கு வெளியிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு வெளியிடுறதுக்கு போனதே மொத்தம் 20 பேர் தான். நானும் ஒரு ஆள் அதுல போனது. போன்ற ஆட்கள் தான் வளர்த்து விட்டுருக்கீங்க. அதான் அப்பயும் அது வளர்ற வரை எங்க தலைவரை புகழ்ந்து பேசிட்டு தானே இருந்துச்சு. புக்கு வெளியிடுறதுக்கு அந்த விஷயங்களுக்கு தன்னை வந்து சமூக வலைத்தளங்களை எழுத்தாளராக காட்டிக்கிறதுக்கே எங்க தயவு தானே தேவைப்படுச்சு. அதுக்கு இதுவே தெரிய பச்சோந்தி வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிறதுங்கிறது நல்லா தெரியுதுல்ல. நான் யாரு அப்ப? நானும் தலித்து தாங்க. ஏங்க நான் வட்டியில சமூகம் தாங்க. அவங்கதான் தன்னை முதலியார் பேத்தின்னுக்குறாங்க அப்படின்னு அவங்கதான் சொன்னாங்க. அவங்க தானே சொன்னது, நாங்க ஏன் நிரூபிக்கணும்? அந்த அம்மா தானே சொன்னாங்க. அப்புறம் சேரியில இருந்தாலும் நாங்க டீசெண்டா வளர்ந்தவங்க. இது வந்து சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லையா? அந்த அம்மாவை சிறுமைப்படுத்துது. சேரியில வாழ்ந்தா டீசெண்டா வாழ்ந்தனா அப்ப வேற யார் லோக்கலா இருக்காங்க? சேரியில இருக்கவங்க பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசினா லோக்கலா? இப்ப பாரு விசிகா நான் போய் விடுதலை சிறுத்தைகளை பத்தி என்ன உனக்கு என்ன அஜெண்டா? இல்ல நேஷனல் மீடியாலாம் நான் போய் பேசுறேன். நேஷனல் மீடியால மட்டும் தான் பேச முடியும். லோக்கல் மீடியால எவனும் கூப்பிட மாட்டான். இந்த லோக்கல் மீடியால கூப்பிட்டா அந்த கார்ட்டூன் பாலாவும் அப்புறம் அந்த இந்த இன்னொரு நேத்து ஒருத்தங்க கூட பேசியிருந்தாரு, அந்த கிஷோர் கேசாமி. இந்த மாதிரி வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் தான் கூப்பிட்டு பேசுவானுங்க. பிரதாப்னு ஒருத்தர், அவன் பாரு, அவன் இவ்வளவு நாளா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் விசிகான்னு இருந்தவன் அதுக்காக போய் தனியா ஆப்போசிட்டா மாறுவாராம். வசந்த தேவி அம்மையாரை போயிட்டு கூட்டு வந்தெல்லாம் வேட்பாளரை நிறுத்தினாருங்க தலைவர். வேட்பாளர் ஆள் இல்லை, பெண் வேட்பாளர்களுக்கு ஆள் இல்லை, போட்டியிட ஆள் கிடைக்கல. வெளியில இருந்து போயிட்டு அவங்கள கூட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு எங்க கட்சியில எங்களை சீட்டு கொடுன்னு போட்டி போடுறதுக்கு 4000 பேர் 5000 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000 பேர், 4 நாள் வந்திருக்காங்கன்னா 50,000 பேர் 30,000 பேர் இன்னைக்கு போட்டி போடுறதுக்கே விருப்ப மனு கட்டுறாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? இந்த பட்டியலின சமூகத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது. இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்கும், அதை 8 ஆக்குவோம். இல்ல எல்லாத்துலயுமே அந்த வேங்கை வயல் போட்டோ தான். வேங்கை வயலுக்கு போய் கேள்வி கேட்டது யார்? எங்க தலைவர் தான் முதல்ல போய் நின்னாரு. அந்த ஊர் மக்களை போய் கேட்டா சொல்லுவாங்க, முதல்ல இந்த பிரச்சனை வெளியில கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் மக்கள் போராட்டம் நடத்துச்சு. மக்களை கூப்பிட்டு புதுக்கோட்டையில மெயின்ல வச்சு போராட்டம் நடத்தணும் விடுதலை சிறுத்தைகள் தான். இப்ப வர அந்த மக்களுக்கு கூட நிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை வந்து சிபிஐக்கு வந்து கொண்டு போனது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எங்க தலைவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற தலைவர்கள்லாம் போனாங்க, இது பண்ணாங்க. நான் என்ன கேட்கிறேன், சரி விடுதலை சிறுத்தைகள் பண்ணலப்பா, அதுக்கு நியாயம் கேட்ட ஒரு கட்சியை சொல்லுங்க. பட்டியலின சமூக தலைவர்கள் தன்னை தட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எங்க தலைவரை குறை சொல்றாங்க, நாங்க துரோகம் பண்றான்றாங்க, எங்க தலைவர் வந்து பட்டியலின சமூகத்தை அடகு வச்சுட்டாங்க எல்லாம் சொல்றாங்கல்ல. அங்க போய் நின்று அந்த மக்களுக்காக அங்கேயே களத்தில் நின்று போராட்டம் பண்ணின ஒரு பட்டியலின சமூக தலைவர்களை நீங்க காட்டுங்க. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் தேனி இளமதி அவர்கள். வணக்கம். வணக்கம். கடைசி நேரம் வரைக்கும் எப்போதுமே தலைவர்னாவே இழுபறி அப்படின்றது எல்லாருமே தெரிஞ்சதுதான். கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 5 கொடுத்த உடனே ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்து விசிகாவுக்கு கொடுக்கப்படுகிறதோ அப்படின்ற செய்திகளை பார்த்தோம். கட்சியினுடைய உயர்நிலை குழு அவங்க கூடி ஒரு அறிக்கையை திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டாரு. இந்த 8 தொகுதிகள் எப்படி புரிஞ்சுக்கிறது? இவங்க என்ன நினச்சி என்ன நோக்கத்தில் கொடுத்துருக்காங்களா தெரியும், எங்களால் ஏற்றுக்க முடியல தான், கஷ்டமாக தான் இருக்குது. பட் அதுக்கு எங்கள் தலைவர் ஒரு நீண்ட விளக்கம் நேற்று வந்து எங்களுக்கு லைவில் வந்து கொடுத்துருக்காரு. எங்களை சமாதானப்படுத்தணும், தொண்டர்களை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக ஒரு நீண்ட விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. எப்பவுமே வந்து தலைவரோட பார்வை வந்து தொலைநோக்கு பார்வையாக தான் இருக்கும். இது வந்து எல்லாருமே இப்போ 2014 பிஜேபி வந்து முதல்ல வந்து மோடி அலை வீசுது அப்படிங்கிறப்ப எங்கள் தலைவர் மிக கடுமையான பிரச்சாரத்தை இது பண்ணார். என்னன்னா இது பிஜேபி மட்டும் வந்துட்டா, அது மோடி வந்துட்டா இது வந்து இந்தியா வந்து வேற மாதிரி ஆகிடும், இதை வந்து ஒரு மோசமான ஆள் இவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பண்ணார். பிஜேபிங்கிறதே ஒரு மிக கொடுமையான ஆட்சி வந்து வர ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து இதுலேருந்து மீளவே முடியாது. இல்லை அந்த கொள்கை பிடிப்பு நெகட்டிவாக மாறுதோன்ற கேள்வி வருதுல்ல. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு போன தேர்தலில் 6 கொடுத்துருந்தாங்க, இப்போ 5 தான் கொடுத்துருக்குறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு 8 தொகுதிகள். தேமுதிகவுக்கு எதுக்கு வந்து 10 தொகுதி, ஒரு ராஜ்யசபா சீட்டு
போன நவராத்திரி வரைக்கும் அவங்க வேலுமணி பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. முதலமைச்சராக அந்த வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தைகளில் பேசியிருக்கிறாங்க. இப்போது விடுதலை சிறுத்தைகளே நம்ம பேசுவோம், இந்த கொள்கை பிடிப்பு ஒரு நெகட்டிவாக மாறுதோ? பட் அதுக்கு தான் எங்கள் தலைவர் வந்து ஒரு ட்ரையல் வார்னிங் விட்டுருக்காரு, பாண்டிச்சேரியில் தனிச்சு போட்டி அப்படின்னு. இதுவே திமுக வந்து ட்ரையலாக தான் எடுத்துக்கணும். தேமுதிக வெர்சஸ் விசிகான்னு ஒரு டிஸ்கஷன் போதில்ல, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேமுதிக தான், அதுக்கு தான் எங்கள் தலைவர் நேற்று விளக்கம் கொடுத்துருக்காரு. இப்போ அதில் தான் நாங்கள் இது ஆகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். எப்படி இது மாதிரி நம்ம கூடயே இருக்கோம், இவங்க இப்போ தான் வந்தாங்க அப்படிங்கிறது. அரசியல் அப்படின்னாலே வந்து தேர்தல் இங்கே அங்கங்கே அணி மாறுறது தான், ஒரே அணியாக இருக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. விசிகா கம்யூனிஸ்ட் வந்து கொள்கை பிடிப்பில் ஒன்றா இருக்கனால ஒரே இடத்துல இருக்காங்க. இந்த பக்கம் வந்து இப்போ பிடிமானம் இல்லை, சரியான இப்போ ஒரு வேளை ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு மாற்றமாக கூட இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்திருக்கலாம். பட் இங்கே ஆளுமையான ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து சப்போஸ் இவங்க வந்து இப்போ நம்ம வந்து ஏடிஎம்கே வேறு எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? ஒரு கூட்டணி தனித்து கண்டிப்பாக விசிகாவால் தனித்து நிற்கக்கூடிய பலம் இப்போ கிடையாது. என்ன பலம்னா மக்கள் பலத்தை நாங்கள் சொல்ல கிடையாது, பண பலத்தை நாங்கள் சொல்ல கிடையாது. பட்டியலின சமூகத்தை கரெக்ட் பண்ணிடுவோம். ஆனால் அவங்களோட ஓட்டு மட்டுமே வந்து ஒரு வெற்றியை தீர்மானிக்கும், ஒரு முதலமைச்சர் அதை தீர்மானிக்குமானா கண்டிப்பாக அது வந்து முடியாது. பொது சமூகத்தோட ஓட்டு நமக்கு தேவை. இன்றைக்கி பொது சமூகத்தில் 10% பேர் தான் எங்கள் தலைவரை ஏற்றிருக்காங்க. பட் நமக்கு ஒரு 50% பேராவது எங்கள் தலைவரை வந்து தலைவராக ஏற்றுக்கணுங்கிற விட அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். இப்போ திருமாவளவனப்பா அவர் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு நல்ல ஆட்சி கொடுப்பாருப்பாங்கிற அந்த புரிதல் வந்து ஒரு 50% மக்களுக்காவது பொது சமூக மக்களுக்கு வரணும். அப்போ அதை வந்து உருவாக்குற தேவை வந்து எங்களுக்கு இருக்குது. அப்போ அதுக்கான என்ன பண்ணணும்? இப்போ வந்து 4 எம்எல்ஏ இன்னைக்கு உள்ளே போயிருக்காங்களா, இப்போ 8 கொடுத்துருக்காங்க, 8ஐயும் ஜெயிச்சு காட்டணும். 8 பேரா இது 4 8 தான் வளர்ச்சி. எத்தனை 12 சீட்டு 10 சீட்டு 15 சீட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ 10 சீட்டு வாங்கி நீ 4ல் தான் வர்ற அப்படின்னா அதுக்கு பேர் வெற்றி கிடையாது இல்லையா? 8 வாங்கினா 8ம் ஜெயிச்சு, விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற அந்த நேமை நாங்கள் உருவாக்கணும். ஆனால் 8 தொகுதிகளில் விசிகா தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குரல்கள் எழும்பிட்டு இருக்கு. ஏன் வெளிப்படையா சொல்லுங்க, ஸ்டாலின் மரியா லாரன்ஸ் தானே ஃபேமஸ் எழுத்தாளர். அது ஃபேமஸ் எழுத்தாளர் தன்னைத்தானே சொல்லிக்கிறது. அது வந்து 2015லயோ அந்த 14லயோ அப்போதான் முதல்ல வந்து புக்கு வெளியிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த புக்கு வெளியிடுறதுக்கு போனதே மொத்தம் 20 பேர் தான். அந்த 20 பேரும் அது வலைத்தளங்களில் ஃபேஸ்புக்கில் இருந்த ஒரு அவங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் நானும் ஒரு ஆள் அதில் போனது. அங்கே ஒரு 20 பேர் போனோம். இந்த கேகே நகர்லேயே அந்த இடத்துல தான் வெளியிட்டாங்க. ஒரு போன்ற ஆட்கள் தான் வளர்த்து விட்டுருக்கீங்க. அதான் அப்பயும் அது வளர்ற வரை எங்கள் தலைவரை புகழ்ந்து பேசிட்டு தானே இருந்துச்சு. இப்போ அது புக்கு வெளியிடுறதுக்கு அந்த விஷயங்களுக்கு தன்னை வந்து சமூக வலைத்தளங்களை எழுத்தாளராக காட்டிக்கிறதுக்கே எங்கள் தயவு தானே தேவைப்படுச்சதுக்கு. நாங்கள் போடல, விடுதலை சிறுத்தைகள் வந்து அதை பேசலை, இல்லை எங்கள் தலைவர் வந்து அதை கூப்பிட்டு எங்கள் திடலில் வந்தானே அது வந்து அதோட வளர்ச்சியை உருவாச்சு. எங்கள் அம்பேத்கர் திடலில் வந்து தானே அது வந்து அப்போ அன்னைக்கு வந்து திருமாவளவன் வந்து நல்லவராக தெரிஞ்சார், தன்னை வளர்த்துக்கிறது. இதுவே தெரிய பச்சோந்தி வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கிறதுங்கிறது நல்லா தெரியுதுல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 8 தொகுதியிலும் தோற்கடிக்கப்பட வேண்டும் சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்? அது என்ன அதான் ஒரே ஒரு விஷயம் தான். அன்னைக்கு விசிகா மேலே அந்த அம்மா எதுக்காக வெறுப்பை பேசுது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நேரடியாக நான் என்ன தெரியுமா, நான்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நீ வந்து விசிகா உனக்கு பிடிக்கல, விசிகா தலைவர் உனக்கு பிடிக்கல, விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணி தன்னை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நெகட்டிவ் ஒரு இமேஜை உருவாக்கி விசிகா மத்தியில் ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்குனா நம்ம வளர்ந்துடலாம். நெகட்டிவ் பப்ளிசிட்டியை உருவாக்கணும்னா நம்ம வந்து வளர்ந்துடலாம், நம்மளை வந்து எல்லாரும் நம்ம பேசு பொருளாக இருப்போம் அப்படிங்கிற தாட்டில் வந்து அந்த எனக்கு முதல்ல அந்த அம்மா சுத்தமாக பிடிக்காது. இப்போல்லாம் அப்போ இருந்தே எனக்கு பிடிக்காது. என்ன அப்படின்னா பிடிக்காது, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி அதை வெளில சொல்ல தலித்துன்றதுனால நான் யார்? அப்போ நானும் தலித் தாங்க. ஏங்க நான் வட்டியிலன்னு சமூகம் தாங்க. அவங்க தான் தன்னை முதலியார் பேத்தின்னுக்குறாங்க. எங்கள் தாத்தா வந்து முதலியார் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அவங்க தானே சொன்னது, நாங்கள் ஏன் நிரூபிக்கணும்? அந்த அம்மா தானே சொன்னாங்க. அந்த அம்மா இதே வலைத்தளத்தில் அந்த அம்மா பேசுனது தானே, நான் முதலியார் வீட்டு பொண்ணு அப்படின்னு. நாங்கள் சொல்லலையே. அப்புறம் சேரியில் இருந்தாலும் நாங்கள் டீசெண்டாக வளர்ந்தவங்க. இது வந்து சிறுமைப்படுத்துகிற மாதிரி இல்லையா? அந்த அம்மாவை சிறுமைப்படுத்துது. சேரியில் வாழ்ந்தா டீசெண்டாக வாழ்ந்தனா அப்போ வேற யார் லோக்கலாக இருக்காங்க? சேரியில் இருக்கவங்க பேச மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசுனா லோக்கலா? நான் தான் கெட்ட வார்த்தை பேசுவேன். இன்னைக்கு கூட கெட்ட வார்த்தை போட்டு தான் பதிவு போட்டிருக்கேன். நேற்று அந்த அம்மாவை போட்டிருக்கேன் தான்.
அப்ப நான் அதுக்காக கேட்டவங்களா? டீசென்ட்னு என்ன அதுதான் கேட்டவங்க? என்ன விமர்சிக்கிறவங்க வந்து நேரடியா விமர்சிங்க, என்ன வந்து உருவ கேலி பண்றீங்க, நேரடியா அசிங்கமா திட்டுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அசிங்கமா தாங்க. ஏங்க அது இந்த அம்மாவுக்கு மட்டும் கிடையாதுங்க. இந்த சிம்பதி கிரியேட் பண்ற வேலை, இந்த வேலைலாம் இந்த அம்மா வந்து என்னன்னா, ஐயோ நான் தலித்து, ஐயோ நான் பொண்ணு, அதனால என்ன அப்படி பேசுறாங்க அப்படிலாம். என்னோட ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, கழுவி ஊற்றுவானுங்க. யார் இந்த பிஎம்கே காரங்களும் பிஜேபி காரங்க. நேற்று எங்கள் தலைவர் 8 சீட்டு வாங்கியிருக்காருன்னு போட்ட பதிவில் நான் எதையும் டெலீட் பண்ணலாம் மாட்டேன். அது வேலைக்கு இருக்கட்டேன்னு விட்டுருவேன். ஆனா அவங்களுக்கு பாஜக ஆதரவாளர்கள் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. நீ வந்து நான் இப்ப சொல்றேன், ஏர்போர்ட் மூர்த்தியா இருக்கட்டும், இப்போ வந்து அண்ணன் எனக்கு வந்து இவரை ரொம்ப பிடிக்கும், குடந்தை அரசன் அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் நான் அவரை விமர்சனம் பண்ணேன். எனக்கு வந்து எங்கள் தலைவரை பேசினா அது யாராக இருந்தாலும் நான் வந்து விமர்சனம் பண்ணுவேன். இதை வந்து அவர் இல்லைன்னா யாருமே கிடையாது. அவர் இல்லைன்னா இன்னைக்கு இருக்க அரசியல் ஆளுமைகளை, பட்டியலின சமூகத்து அரசியல் ஆளுமைகள் யாரும் இந்த அளவுக்கு இருக்கவே முடியாது. இது வந்து நான் வெளிப்படையாக திமிராவே சொல்லுவேன். நீ அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்னைக்கு நாங்கள் அரசியல் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு அவர் தான் காரணம். நீ வந்து அவரை வந்து ஈஸியாக விமர்சனம் பண்ணிட்டு போவ. யார் நானே பார்த்துட்டு இருக்க மாட்டேன். இப்போ எத்தனை சிறுத்தைகள் பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பேசத்தான் செய்வாங்க. உனக்கு தூங்கி எழுந்திரிச்சா திருமாவளவன் நினைப்பு, தூங்க போனால் திருமாவளவன் நினைப்பு, எப்போ பாரு விசிகே நினைப்பு, விடுதலை சிறுத்தைகளை பற்றி என்ன உனக்கு என்ன அஜெண்டா? இல்லை நேஷனல் மீடியாலாம் நான் போய் பேசுகிறேன். நேஷனல் மீடியாவில் மட்டும்தான் பேச முடியும். லோக்கல் மீடியாவில் எவனும் கூப்பிட மாட்டான். லோக்கல் மீடியாவில் கூப்பிட்டா அந்த கார்ட்டூன் பாலாவும் அப்புறம் அந்த இந்த இன்னொரு நேற்று ஒருத்தங்க கூட பேசியிருந்தாரு, அந்த கிஷோர் கேசாமி. இந்த மாதிரி வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் தான் கூப்பிட்டு பேசுவானுங்க. இந்த பிரதாபன் ஒருத்தர், அவன் பாரு, அவன் இவ்வளோ நாளாக 2 வருஷத்துக்கு முன்னாடி வரையும் விசிகான்னு இருந்தவன், விசிகாவில் வந்து அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கலையாம். அதுக்காக போய் தனியாக ஆப்போசிட்டாக மாறுவாராம். எனக்கு அது புரியல. அப்போ அது எப்படி ஒருத்தவங்கள எனக்கெல்லாம் எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குதான், எவ்வளோ நெருக்கடிகள் இருக்குது. ஆனால் நான் கட்சியை விட்டோ அது கொள்கையை விட்டு பின்வாங்க மாட்டேன், கட்சியை விட்டு போக மாட்டேன், தலைவர் விட்டு போக சண்டை போடுவேன். தலைவர்கிட்ட போய் எனக்கு கொடுங்க அப்படின்னு வேணா கேட்பேன். இல்லை இப்போ தலைவர் திருமா அவர்களை வெளியில இருந்து பார்க்குறவங்களே அவர் மீது அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க, கூடவே இருந்து பயணிக்கிறாங்க. எப்படி இந்த கூடவே இருந்து அப்போ இல்லைங்க, என்னன்னா சுயநலவாதிகளால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். இப்போ எனக்கு பொறுப்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இந்த மாதிரி வெளில போயிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு நோக்கம் இங்கே நிறைவேறலைன்னா வெளில போயிட்டு விமர்சனம் பண்ணுவான். இங்கே எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல, கொள்கை எனக்கு போதும், கொள்கைக்காக நான் உள்ளே இருக்கேன், இந்த கட்சியை தவிர எனக்கு வேறு எந்த கட்சியும் அடையாளம் கிடையாது, இதுதான், இதில் பயணிச்சா மட்டும் தான் எனக்கான அங்கீகாரத்தை நான் பெற முடியும் அப்படிங்கிற அந்த கொள்கை மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து யாருமே போக மாட்டாங்க. யாருக்கு நெருக்கடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் நெருக்கடி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அந்த கட்சியில் இருக்குது, ஆனால் நாங்கள் போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தலைவரும் தலைவரோட கொள்கையும் தான் முக்கியம். இங்கே பொறுப்புங்கிறதே எங்களுக்கு விஷயமே கிடையாது. என்ன பொறுப்பு இருந்து என்ன ஆக போகுது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம். இந்த பையனுக்கு வந்து இந்த பிரதாப்புக்கு வந்து பொறுப்பு இல்லைன்ட்டு வெளில போயிட்டு இது மாதிரி எதிர்ப்பாக உள்ளவங்களை ஃபுல்லாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. தலித் அல்லாதவர்களுக்கு வந்து அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. சரி கொடுத்தா என்ன, தலித் பசங்களுக்கு வந்து கண்டுக்க மாட்டேன். நான் ஒன்று கேட்கவா? நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், இதுவரை எல்லா கட்சியிலையுமே விடுதலை சிறுத்தைகள் தவிர அரசியல் கட்சியாக ஓரளவுக்கு பேசு பொருளாக இருக்கக்கூடிய கட்சிகளை நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு இப்போ எண்ணிக்கையில் சொல்கிற கட்சிகளாக இருக்கட்டும், மோஸ்ட்லி அதோட தலைமை யாராக இருப்பாங்க? பட்டியலின சமூகத்தின் தலைமையில் இருக்கிற எந்த கட்சி வெளிப்படையாக பேசக்கூடிய லெவலில் எந்த கட்சி இருக்குது சொல்லுங்கள்? புரட்சி பாரதம் இருக்குது, பட் அது அந்தளவுக்கு யாரும் பேசுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் இருந்தாலுமே அது ஓகே. பட் அந்த கட்சியில் போயிட்டு மாற்று சமூகத்தினர் சேர்றாங்களா? தலைமையாக ஏற்றுக்கிறாங்களா? நீலம் சிகப்பு நீல கலர் இருக்குல்ல, அந்த நீல கலரை வந்து எவ்வளோ தீண்டாமையான கலராக உருவாக்கி வச்சுருக்கானுங்க தெரியுமா அந்த சமூகத்தில்? சினிமாவில் எல்லா இடத்துலையும் காட்டுவானுங்க. இந்த சினிமாவை பாருங்களேன், ப்ளூ ஷர்ட்டு மஞ்சள் ஷர்ட்டு போட்டு தான் சண்டையை விடுவான். மாணவர்கள் இருந்தால் ப்ளூ கயிறு பச்சை சிகப்பு மஞ்சள் கயிறு அப்படி போட்டு தான் கட்ட விடுறானுங்க. இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, அந்த நீல கலரை வந்து ஒரு சாதிய கலராகவே ஆக்கி வச்சுருக்கானுங்க. இந்த நீல கலர் துண்டை எத்தனை மாற்று சமூகத்தினர் போடுறதுக்கு இன்னைக்கு வந்து தயாராக இருக்காங்க. எந்த கட்சியில் தலைவரை வந்து ஒரு மாற்று சமூகத்தினர் வந்து பட்டியலின சமூகத்தினரை தலைவராக ஏற்றுக்கிறாங்க? அப்படி ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு இடத்துல மற்றவங்களையே தலைவராக பார்த்து பழகுன ஒரு சமூகம், நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரை மற்ற சாதியினர் வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதுல, அவங்களுக்கு போஸ்டிங் போடுறதுல, இல்லை அவங்கள வந்து முன்னிலைப்படுத்தல என்ன தப்புன்னு நான் கேட்குறேன்.
ஏன் விசிகாக இந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குதா நினைக்கிறீங்க? திமுகவுடன் கூட்டணி இருக்கிறதுனால அப்படி அப்படிலாம் கிடையாது. அப்ப இப்ப இதுக்கு மக்கள் நல கூட்டணியில வந்து இவங்க ஓட்டு போட்டிருக்கலாமே. திமுக கூட இருக்கிறது தான் வெறுப்பெல்லாம் கிடையாதுங்க. திமுகவே எங்களுக்கு ஆப்போசிட்னு தான் நான் சொல்றேன். ஒரு ஒருத்த 4 முனையிலையும் வந்து எதிர்ப்பாளர்களை வச்சிருக்கிற ஒரே ஆள் யாருன்னா எங்க தலைவர் மட்டும்தான், விசிகா மட்டும்தான். 4 முனையில இருந்து எதிர்ப்பு. என்ன இவங்க முதுகுல குத்துறானுங்க, அப்படிதான் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி குத்துறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மற்ற எல்லாரும் நேருக்கு நேரா வந்து பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இதெல்லாம் எனக்கே புரியுது, எங்க தலைவருக்கு புரியாம இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியும். இருந்தாலும் அரசியல் அதிகாரத்தை நோக்கி இந்த பட்டியலின சமூகம் இருக்கு இல்லையா, ஓட்டு போடவும் கோஷம் போடவும் போஸ்டர் ஓட்டவும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு சமூகம் இது. அரசியல் அதிகாரம்னா என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் அரசியல் அதிகாரங்கிறது வேற. பட் பியூன் வேலைக்கு போய் நின்னவங்க தானே. அதிகாரத்துல நான் நிக்கிறேன், நான் படிச்சு பெரிய அதிகாரத்துக்கு போகணும் யாருன்னு நினைக்கல. ஒரு 8வது படிச்சா 10வது படிச்சா போதும், ஒரு பியூன் வேலை கிடைச்சா போதும்ப்பான்னு போய் நின்னவங்க தானே. எனக்கு ஓஏ போதும் அப்படின்னு போய் நின்னவங்க தானே இந்த சமூகம். மோஸ்ட்லி இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க. இப்போ அவங்களாம் என்னவா இருப்பாங்க, ஒன்று ஒரு ஒரு டவாரியா போய் நின்றுருப்பாங்க, இல்லைன்னா ஓஏவா இருந்திருப்பாங்க. அரசியல் அதிகாரத்துக்கு ஒரு 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 மிகப்பெரிய ஒரு ஒரு அதிகாரமிக்க பொறுப்புல, ஒரு கவர்மெண்ட்ல வந்து அதிகாரமிக்க பொறுப்புல எப்ப இருந்திருக்காங்க? இப்பதானே இருக்காங்க. இப்பதானே அந்த மாதிரி ஆட்கள்லாம் படிக்க 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 தெரியாதானே அந்த மாதிரி ஆள் உருவாயிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? அப்படி ஒரு அதிகாரமிக்க போஸ்டிங்க்கு கவர்மெண்ட்ல வரணும். அப்படிங்கிறப்ப அரசியல்ல ஒரு அதிகாரமிக்க போஸ்டிங் வரணும், ஓட்டு போட மட்டும் இருக்கக்கூடாது, அரசியல் அதிகாரத்தை நுகரணும் அப்படிங்கிற தாக்கத்தை உருவாக்குனது எங்க தலைவர் தானே. வேற யார் அப்படி செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருத்தர் கூட அந்த விஷயத்த யாருமே கையில எடுக்கல. நீ வந்து அரசியல் அதிகாரத்துக்குள்ள போகணும், நீ போய் பாரு, நீ போய் சும்மா கவுன்சிலரா இருந்து பாரு. அது என்னதான் உனக்கு தெரியுது தெரியல, படிக்க தெரியல, பேசாத. இப்ப மாவட்ட செயலாளர் போட்ட கூட அப்படிதான். நிறைய பெண்களுக்கு பேசவே தெரியாது, மேடை பேச்சுனா என்னன்னே தெரியாது. இன்னைக்கு போட்டிருக்காரு இல்லையா 234 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர்கள் போட்டிருக்காரு இல்லையா, மோஸ்ட்லி பெண்கள் போட்டிருக்காரு. இந்த பெண்களுக்கு மேடையில பல பேருக்கு பேச தெரியாது, ஒரு சிலர் தான் பேசுவாங்க. ஆனாலும் நீ போய் பேசு, உனக்கு என்ன தெரியுமோ நீ போய் பேசு, உன்னை வாயை திறந்து பேசு, அவ்வளவுதான். உனக்கு தெரிஞ்ச அரசியல பேசி பழகு, கத்துக்க, உருண்டு கத்துக்க. அப்பதான் நீ கத்துக்கிட்டா மட்டும்தான் உனக்காக நீ பேச முடியும். உனக்காக எப்போ நான் வந்து நிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சிந்தனை உருவாக்குறாருல, நான் போல்டா நிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்குறாருல, இதுதான் அவரோட வேலை. இப்ப அரசியல் அதிகாரத்தை நுகர வைக்கணும், இதுதான் அவரோட வேலை. அதுக்கு வந்து அது என்னங்கிறது இன்னைக்கு விருப்பமனு மட்டும் ஒரு நாளைக்கு 3000-4000 பேர் வந்து இந்த 4 நாள்ல பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி ஆஃபீஸே ஜேன்னு திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. 3000 பேர் 4000 பேர் வந்து கட்டுறாங்க ஒரு நாளைக்கு. பட்டியலின சமூகம் இதுல வந்து ஒரு 200-300 பேர் தான் மாற்று சமூகம் பொது சமூகமா இருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே பட்டியலின சமூகம். சும்மா கூலி ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து 5000 ரூபா கட்டிட்டு போறாங்க, எனக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொடுக்கல, அது வேற விஷயம். பட் அங்கே போட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு காலத்துல வந்து எங்களுக்கு நிப்பாட்ட வேட்பாளர் இல்லாம இப்ப வசந்த தேவி அம்மையாரை போயிட்டு கூட்டு வந்தெல்லாம் வேட்பாளரை நிறுத்தினாரு எங்க தலைவர். வேட்பாளர் ஆள் இல்லை, பெண் வேட்பாளர்களுக்கு ஆள் இல்லை, போட்டியிட ஆள் கிடைக்கல. வெளியில இருந்து போயிட்டு அவங்கள கூட்டு வந்து நிக்க வைக்கிறாரு. இன்னைக்கு எங்க கட்சியில எங்களுக்கு சீட்டு கொடுன்னு போட்டி போடுறதுக்கு 4000 பேர் 5000 பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 4000 பேர், 4 நாள் வந்திருக்காங்கன்னா 50000 பேர் 30000 பேர் இன்னைக்கு போட்டி போடுறதுக்கே விருப்ப மனு கட்டுறாங்கல்ல. இது எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? இந்த பட்டியலின சமூகத்துல இவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்குறது. இன்னைக்கு 4 எம்எல்ஏ இருக்கும், அதை 8 ஆக்குவோம். 8 சீட்டுங்கிறதுக்கு எங்க தலைவர் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. இது வந்து 8 சீட்டு கொடுத்தோன்னே அது எல்லாரும் ஈஸியா பேசுறாங்க. பட் அதோட வழி அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதிகாரத்துக்கு வரணும். இப்போ நீ வெளியில இருந்து நம்ம என்னதான் நம்ம பேசினாலும் அதனோட தாக்கம் வேற. அதிகாரத்துல உள்ள போயிட்டு ஒரு எம்எல்ஏவா ஒரு எம்பியா நம்ம பேசுறப்ப அதோட தாக்கம் வேற. இன்னைக்கு வெளியில இருந்து எத்தனையோ பேர் கத்துறாங்க. நான் என்ன கேட்குறேங்க, கூட்டணியில இருந்துட்டு விடுதலை சிறுத்தைகள் நடத்தின அரசாங்கத்தை எதிர்த்து நடத்தின ஆர்ப்பாட்டம் மாதிரி இன்னைக்கு கூட்டணியில இல்லாத புரட்சி பாரதம் பண்ண ஆர்ப்பாட்டத்தை நீங்க சொல்லுங்க. பட்டியலின சமூகத்தின் தலைவரா நான் கேட்கிறேன். இப்ப அவங்களாம் விமர்சனம் வைக்கிறாங்களே இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அவங்கள பார்த்தே கேட்கிறேன், இல்ல மற்ற கட்சிகளை பார்த்து கேட்கிறேன். நான் எனக்கு வேற கட்சிகளை கேட்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான், என்னன்னா நீ வந்து சீமானை பார்த்து நான் கேள்வி கேட்கணுங்கிற எனக்கு கட்டாயம் கிடையாது. அவங்க எங்களை விமர்சனம் வச்சா நான் கேள்வி கேட்பேன். பட் எனக்கு இப்போ அதே எனக்கு ரீசன் கிடையாது, நான் கேட்கவும் மாட்டேன். இங்கே இப்போ இப்போதைக்கு இந்த எலெக்ஷனை பொறுத்தளவு என்ன பார்வை இருக்கு, விடுதலை சிறுத்தை வந்து ஒரு பட்டியலின சமூகத்துக்கான கட்சி.
ஒரு பட்டியலின சமூகத்துக்கான தலைவர். அவர் வந்து ஏன் இதை வந்து வெளில வரக்கூடாது? ஏன் இந்த பட்டியலின சமூகத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்குது, இந்த கூட்டணியில் ஏன் அவர் இருக்காரு? இதை விட்டு அவங்க வெளியில் வந்திருக்கணும். சரி, ஓகே, விடுதலை சிறுத்தை கேட்கல, உள்ளேயே தான் இருந்தான், அதனால கேட்கல, பயந்துக்கிட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி பயந்துக்கிட்டு கேட்கல, இல்லை முட்டு கொடுக்குறோம், இல்லை சொம்படிக்கிறோம், ஓகே. இல்ல எல்லாத்துலயுமே அந்த வேங்க வயல் போட்டோ தான். வேங்க வயல் போட்ட வேங்க வயலுக்கு போய் கேள்வி கேட்டது யார்? எங்க தலைவர் தான் முதல்ல போய் நின்னாரு. அந்த ஊர் மக்களை போய் கேட்டா சொல்லுவாங்க, முதல்ல இந்த பிரச்சனையை வெளியில கொண்டு வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் மக்கள் போராட்டம் நடத்துச்சு. மக்களை கூப்பிட்டு புதுக்கோட்டையில மெயின்ல வச்சு போராட்டம் நடத்தின விடுதலை சிறுத்தைகள் தான். இப்ப வர அந்த மக்களுக்கு கூட நிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை வந்து சிபிஐக்கு வந்து கொண்டு போனது விடுதலை சிறுத்தைகள் தான். இதை யாராலையும் மறுக்க முடியாது. எங்க தலைவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் மற்ற தலைவர்கள்லாம் போனாங்க, இது பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், சரி விடுதலை சிறுத்தைகள் பண்ணலப்பா, அதுக்கு நியாயம் கேட்ட ஒரு கட்சியை சொல்லுங்க. பட்டியலின சமூக தலைவர்கள் தன்னை மார்க் தட்டிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, எங்கள் தலைவரை குறை சொல்கிறாங்க, நாங்கள் துரோகம் பண்ணுறான்றாங்க, எங்கள் தலைவர் வந்து பட்டியலின சமூகத்தை அடகு வச்சுட்டாங்க, எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அங்கே போய் நின்று அந்த மக்களுக்காக அங்கேயே களத்தில் நின்று போராட்டம் பண்ணின ஒரு பட்டியலின சமூக தலைவர்களை நீங்கள் காட்டுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீ பண்ணலைல்ல, நீ பண்ணாமல் வந்து பண்ணினவங்களே கேள்வி கேட்கக்கூடாது. நாங்கள் உள்ளே இருந்துக்கிட்டனாலும் கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டனாலும் என்ன தலைவர் வந்து எல்லாம், அதாவது நான் ஆரம்பத்தில் சொல்கிறது தான், அதாவது இந்த மக்களை வந்து ஒரு அரசியல் பாதையை நோக்கி கூட்டு வந்திருக்காரு, அரசியல் பாதையை நோக்கி அழைச்சிட்டு வந்திருக்கிற ஒரு தலைவர், அதிகாரத்தை நுகர வைக்கணும் முயற்சி எடுத்து முன்மாதிரியாக இருக்கிற ஒரு தலைவரை நீங்கள் சும்மா சின்ன விஷயத்துக்கெல்லாம் பட்டியலின சமூகத்து மக்களுக்கு ஒன்றும் பண்ணலாம் இதை கேட்குறதா ஒரு வேலை இருக்குது, கேட்கணும், அது கடமை இருக்குது. கேட்டார், ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டார். பட் இதெல்லாம் எப்போ முடிவடையும்? எதிர்த்து கேட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நிறைவு வராது. இந்த அரசியல் அதிகாரத்தை எப்போ வர முடியும்? 4 8 ஆகணும், 8 12 ஆகணும், 12 16 ஆகணும். 16 எம்எல்ஏ வர்றப்போ, இல்லை 12 எம்எல்ஏ இங்கே இருக்கிறப்போ பொது சமூக மக்கள் வந்து தன்னால் நம்மளை ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்க. திருமாவளவன் ஆட்சிக்கு வந்தால், திருமாவளவன் முதல்வரானால் நமக்கு நல்லது நடக்கும், மக்கள் எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வரணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த அரசியல் சூழல்ல பாருங்க, இந்த சீட்டு பேரம் இழுத்துட்டு இருக்கிறப்ப விடுதலை சிறுத்தைகள் எதிர்ப்பு தெரிவித்ததை விட, விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே இவ்வளோ நாளாக நாங்கள் மட்டும் தான் பேசுவோம், எங்கள் தலைவருக்காக நாங்கள் மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம், யாரும் பேச மாட்டாங்க. கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், ஒருத்தர் கூட எங்களுக்காக பேச மாட்டாங்க. பட் இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவாக பல பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க, பல அரசியல் விமர்சகர்கள் பேசியிருக்காங்க, பல நடுநிலையாளர்கள் பேசியிருக்காங்க, பல எழுத்தாளர்கள் பேசியிருக்காங்க, நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஏன் இந்த மாதிரி தேமுதிக இப்படி பண்ணுறாங்க, என்ன இப்போ இவருக்கு ஸ்டாலின் என்ன ஆச்சு, இவருக்கு அரசியல்வாதியா என்ன இப்படி இருக்காருன்னு எவ்வளோ பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய மாற்றமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த சூழல் இருக்கு இல்லையா, இது வந்து படித்தவர்கள் மத்தியில் ஒரு பார்வை உருவாகிருக்கு இல்லையா, இது பாமர மக்கள் மத்தியில் உருவாகணும். திருமாவளவன் என்னப்பா, அவருக்கு என்னப்பா, அவர் வந்தால் நல்லாதான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கணும். இதுக்கு உணர்ச்சி வசப்பட்டால் நடக்காது, காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் நடக்கும். காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு வந்து மிகப்பெரிய வழியை தாங்கிக்கிட்டு தான் காம்ப்ரமைஸ் ஆக முடியும். அந்த மாதிரி வழியை எங்கள் தலைவர் ஏற்றுக்கிட்டு தான் இது ஆகிருக்காரு. அப்படிங்கிறப்போ இதுக்கப்புறம் இப்போ 4 8 ஆக்கணும், இதுதான் எங்களோட நோக்கம். இந்த 8 12 ஆக்கணும். அதுக்கப்புறம் தலைவர் முடிவு எடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க அப்படிங்கிற நாங்கள் ப்ரூஃப் பண்ணணும், அவ்வளோதான். எங்கள் வாக்கு சதவீதத்தை ப்ரூஃப் பண்ணுறது இங்கே வேலை கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் நம்பி சீட்டு கொடுத்தா அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க அப்படிங்கிற தாக்கத்தை உருவாக்கணும். இதுதான் எங்களோட நோக்கம். அரங்கத்திற்கு வந்து பல்லவ தலைப்பு அமைக்கிறோம். நன்றி.